Good evening student, class 12 standard, subject chemistry, unit 4th unit, lesson transition and inner transition element. இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் டி பிளாக் எலமெண்ட் பார்த்தோம். அடுத்து பார்க்க போகிறது எஃப் பிளாக் எலமெண்ட், இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட். ஸோ டி பிளாக் எலமெண்ட்டை டிரான்சிஷன் எலமெண்ட்னோ எஃப் பிளாக் எலமெண்ட்டை இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்டோ நம்ம அழைக்கிறோம். இதன்படி இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் வந்து 2 சீரீஸ் ஆஃப் எலமெண்ட், 2 சீரீஸில் இருக்குது. ஸோ இது பீரியட்னு சொல்லலாம், 2 பீரியட்ஸில் இருக்குது. லாஸ்ட் 6 and 7 பீரியட். ஃபஸ்ட் பீரியடில், அதாவது 6th பீரியடில் எஃப் பிளாக் எலமெண்ட் ஃபஸ்ட்டு லேந்தனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லேந்தனாய்ட்ஸ் நம்ம பழைய பெயரில் பார்க்கும்போது லேந்தனைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஆக்டினாய்ட்ஸ் இப்போது நவ்ய டேஸில் நம்ம அழைக்கிறோம். முன்னாடி ஆக்டினைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ லேந்தனாய்ட்ஸ், ஆக்டினைட்ஸ், ஸோ 2 எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் சீரீஸில் இருக்குது. இதில் லேந்தனைட் சீரீஸ் பார்த்திங்கன்னா 14th எலமெண்ட் ஃப்ரம் சீரியம் டு லுட்டீஷியம். ஸோ லுட்டீஷியம் வரைக்கும் பார்த்திங்கன்னா 14 எலமெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஏன்னா எஃப் பிளாக் எலமெண்ட்டுக்கு மொத்தம் 7 லூப்ஸு, 7 லூப்ஸ்லேயும் 2 எலக்ட்ரான் ஒவ்வொரு லூப்ஸ், ஈச் லூப்ஸ் ஹேவ்ஸ் 2 எலக்ட்ரான். ஸோ இது மொத்தம் 14 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகுதுனால சீரியம் டு லுட்டீஷியம் வரைக்கும், ஸோ 58 to 71 வரைக்கும் எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு எஃப் பிளாக் சீரீஸில். அடுத்து இது லேந்தனம் 57 ப்ராப்பர்ட்டிஸை ஃபாலோ பண்ணி உருவாக்குறதுனால இது லேந்தனாய்ட் அப்படின்ற பேரில் நம்ம அழைக்கிறோம். திஸ் எலமெண்ட்ஸ் கேரக்டரிஸ்ட் பை தி ப்ரிஃபெஷனல் ஃபில்லிங் 4f ஆர்பிட்டால். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 4f ஆர்பிட்டாலில் இடம்பெற்றிருக்கும். அப்போது n-2 அப்படின்னு சொல்லலாம். அதாவது 6th சீரீஸ் இருக்குது, 6th பீரியட், 6th பீரியடில் n-2 போது 4th f ஆர்பிட்டால் உருவாகுது. அதே போல் சிமிலர்லி ஆக்டினைட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 14 எலமெண்ட். ஸோ தோரியம் டு லாரன்சியம் Lr103, இது ஆக்டினியம் பேஸ் பண்ணி அமைஞ்சிருந்தாலும் இது ஆக்டினாய்டுன்னு சொல்கிறோம். இந்த 14 எலமெண்ட்டும் ஸோ முன்ன சொன்ன மாதிரி இது 5th எஃப் ஆர்பிட்டாலில் இடம்பெற்றிருக்கோம். 1 to 14 எலக்ட்ரான், ஸோ 7 லூப்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து பொசிஷன் ஆஃப் தி லேந்தனைட்ஸ் பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிளில் இந்த லேந்தனைடுடைய பொசிஷனும் ஆக்டினைடுடைய பொசிஷனும் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். அதுபடி பார்க்கும்போது குரூப் நம்பர் 3rd ஆரம்பிக்குது, டி பிளாக் இன்வால்மெண்ட்டில். ஸோ பீரியட் நம்பர் 6 வரைக்கும் அதுதான் சொல்லியிருக்காங்க. அவரர் இந்த 6th பீரியட் ஆஃப்டர் லேந்தனம். ஸோ லேந்தனம்ன்றது டி பிளாக் எலமெண்ட். அந்த டி பிளாக் எலமெண்ட் லேந்தனத்தை போலவே அதிலிருந்து, அதாவது D1 முதல் F1 to 14. அப்போது D ஃபஸ்ட்டு லேந்தனம் நிரம்புது. லேந்தனத்துக்கு அடுத்து வர்றது எல்லாமே D1 கேரக்டர்ஸே இருந்து 4Fல நிரம்புது. இங்கே 6F7 வரும்போது, அதாவது F7 ஆகிறதுக்காக 6 வரும்போது Dயிலிருந்து ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகி ஆஃப் ஃபீல்டு எஃப் ஆர்பிட்டால் தரக்கூடியது. அதனால தான் 0 to 1 வேர்டில் கொடுத்துருக்காங்க. 0 to 1 டி ஆர்பிட்டாலில் குறிக்குது. ஸோ இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா லேந்தனாய்ட்ஸ் ஹேவ் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஜெனான். ஸோ ஜெனான் வந்து 50 and 54 இல்லையா. ஸோ அந்த 54க்கு அப்புறம் 4F 1 to 14, 6X to 5D0 to 1 அமையுது. இதோடைய ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம். அதே போல் காமன் ஆக்சிடேஷன் பார்த்தீங்கன்னா +3 ஆக்சிடேஷன் பெற்றிருக்கு. ஆல் திஸ் எலமெண்ட் ஹேவ் சிமிலர் பிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃப் ஆர்பிட்டால்ன்றதுனால ஒரே விதமான பிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பெற்றிருக்கு. சிமிலர்லி 14 எலமெண்ட் ஃபாலோயிங் ஆக்டினைட்ஸ், ஆக்டினியம் ரிசம்பிள்ஸ் த பிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இஃப் வி பிளேஸ் திஸ் எலமெண்ட் ஆஃப்டர் லேந்தனம் இன் பீரியாடிக் டேபிள் பிலோ 4D சீரீஸ். 4D சீரீஸில் இது இடம்பெற்றிருக்கு. The properties of the element belongs to group would be different and it would affect the proper structure of the periodic table. Hence, their separate position is provided to the inner transition element as below figure. பொதுவாக டிரான்சிஷன் எலமெண்ட்டுக்கு இடையில் உள்ளார்ந்து அமைஞ்சதுனால இது இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதன்படி பாருங்கள், லேந்தனம் 57க்கு அப்புறம் 58லேருந்து ஸோ 71 வரைக்கும் ஃபுல்லாகவே எஃப் பிளாக் எலமெண்ட். ஸோ D1 ஆரம்பித்து 1 to 14 Fல முடியுது. அதனால் இதுக்குள்ளே இது அடங்கியிருக்கு. அதே போல் ஆக்டினியமும் அதே தான்.
ஸோ இது பார்த்திங்கன்னா D1ல் ஆரம்பித்து ஆக்டினியம் உருவாகுது. ஆக்டினியம் போல் F1லேருந்து F14 வரைக்கும் லாரன்சியம் வரைக்கும் வரதுனால இது இன்னர் டென்ஷன், டென்ஷனுக்குள்ளே அமைஞ்சதுனால இது இன்னர் டென்ஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது F-black எலமெண்ட் சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போதும் ஜெனான் சொல்லிட்டு ஜெனான்லேருந்து 4F1 ஆரம்பித்து 4F14 வரைக்கும் அமையும். இது இங்கே கவனிங்க, இங்கே 5D0ன்னு சொல்கிறோம். 5D0ன்றது லேந்தனத்தை பொறுத்த வரைக்கும் Dயில் தான் ஒன்று வரணும். ஆனால் F-black எலமெண்ட்டினுடைய கேரக்டர்ஸை இன்வால்வ் ஆகிறதுனால இது 4F1 நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அப்போது லேந்தனத்தையும் லேந்தனைடுக்குள்ளே அடக்க முடியும். ஆனால் அது D-black எலமெண்ட் தான். அதனுடைய ஒத்துப்போன F-black எலமெண்ட் நம்ம லேந்தனைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே சேம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஆக்டினியம் அடுத்து வர பீரியட்லையும் இது அமையும். ஸோ இது xenon F5D1 6S2 in blanks to the D-black element. ஸோ இது லேந்தனம் பொறுத்த வரைக்கும் D-black எலமெண்ட்டுக்கும் F-black எலமெண்ட்டுக்கும் நம்ம இன்வால்வ் பண்ணி Dக்கும் Fக்கும் எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணி அதனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம மெஷர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சீரியம் வந்து பார்த்திங்கன்னா Fnலேருந்து ஆரம்பித்து உருவாகுது. தேர்ஃபோர் இது 4F ஆர்பிட்டலில் ஃபஸ்ட் எலமெண்ட்டாக சீரியம் அமைஞ்சிருக்கு. ஸோ லேந்தனம் சீரியம் இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரிசையாக கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் கவனிங்க. அதுபடி பாருங்கள், லேந்தனம் 57 போது 5D1 6S2 ஆக்சுவலாக இது D-black எலமெண்ட் தான். சீரியம் எடுத்துக்கிட்டோன்னா இதே 5D1 அடுத்து Dயில் போகாமல் F1ல் ஆரம்பிக்குது, அதனால் இது F-black எலமெண்ட். ஸோ இது போல் F1 F2 F3 Fன்னு F14 வரைக்கும், ஸோ லாஸ்ட்டாக லுட்டீஷியம் வரைக்கும் அமைஞ்சிருக்கு. அடுத்து இன்னொரு கான்செப்ட்டு, இன் gadolinium element and lutetium the 4F orbital half filled and completely filled and 1 electron 5D orbital, hence the general electronic configuration 4F series of the element between 1 to 14 0 1. ஸோ இங்கே ஆஃப் ஃபீல்டுன்றதுனால ஒரு எலக்ட்ரான் டியிலிருந்து எஃப்க்கு இன்வால்வ் ஆகி நம்ம சொன்ன மாதிரி ஆஃப் ஃபீல்டு 7 வேல்யூ லுட்டீஷியம் உருவாக வாய்ப்பு இருக்குது, ஃபுல் ஃபீல்டு கலோடனியம் போல். தேங்க்யூ, see you next class.